நம்ம ஃபில் பண்ணா போதும். அப்பதான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்றதுக்கு வந்து இடம் இருக்கும். ஒரு 5 பண்ணலாமா? ஓகே, ஸோ மசால் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்வீட் சட்னி. ஆமாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். ஸோ அதெல்லாம் அந்த எல்லா இதுவும் மேரினேட் ஆகி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஸ்வீட் சட்னி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆமாம், எல்லாத்தோட டேஸ்ட்டும் கிடைக்கும். தகி, ஆமாம், அதாவது தயிர் அப்படியே தகியோட எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா? இப்போ எல்லாமே மேலே சும்மா நம்ம தூவ போகிறோம். லேசா காரப்பொடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ரோஸ்டட் ஜீரக பவுடர் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலி. காளான் நமக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. சாட் ஐட்டம்ஸ் சேர்ப்பாங்க நார்த்தில். இந்த பிளாக் சால்ட் அப்படிங்கிறத இந்த காளான் நமக்கு தான் அந்த சாட் மசாலாவோட ஸ்மெல்லே அதில் தான் உங்களுக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட் சேவ். கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ் கட் கொத்தமல்லி. ஓகே, ஃபைனலி மாதுளம்பழம் ஆப்ஷனல் தான் இது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். தஹி பூரி ரெடி ஆயிடுச்சு. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இது செய்யணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மசால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்வீட் சட்னி வந்து நீங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். தாராளமாக வச்சுக்கலாம், 1 வீக் வச்சுக்கலாம். ஆக்சுவலி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நிறைய சாட் ஈவன் பேல்பூரி எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ரெடி டு ஈட். ஓகே, ஒரு பூரி இதை வந்து அப்படியே தான் சாப்பிடணும். சூப்பராக இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட எல்லா டேஸ்ட்டுமே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கர்ட், ஸ்வீட் சட்னி, அந்த சேவ் இருந்தது இல்லையா, அதோட அந்த கிரன்ச்சியா கிறிஸ்பியா, அண்ட் வந்து மாதுளம்பழம் சூப்பராக இருக்கு. அண்ட் ஐ திங்க் எவ்வளோ பிளேட்ல வச்சாலும் உள்ள போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கார்னிஷ் பண்ணி உடனே சர்வ் பண்ணி. ஆமா, உடனே இல்லை, தயிர் போட்டோன்னா சாகி ஆயிடும். தயிர் போடாம வச்சுட்டு சில பேர் தயிர் பிடிக்காது, தயிர் ஒமிட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். சேவ் மாத்திரம் பாக்கி கார்னிஷ். பட் இல்ல, தயிர் தான் அந்த ஒரு நல்ல ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அது சாப்பிடும்போது. அண்ட் என்னன்னா இது நீங்க வந்து ஜஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உடனே சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே. ஆமா, பூரி கிரன்ச்சியா இருக்கும். ஆமா, இல்ல நம்ம அந்த ஃபில்லிங்லாம் பண்ணிட்டு தயிர் மாத்திரம் கடைசியில் ஆட் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி பானிபூரிலாம் கூட பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தஹி பூரி. அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த தஹி பூரி, அதாவது அந்த குட்டி குட்டி பூரிஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான தஹி பூரி செஞ்சாங்க. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மாதிரி சமைக்கணும், நீங்களும் வந்து சமையல் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் நீங்கள் வந்து சமைக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை பற்றி தெளிவாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.